நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ரன் ஃபார் எ பிளாஸ்டிக் ஃப்ரீ சென்னைக்கு தான் போயிருந்தோம். காலேஜ்லேருந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் பஸ்ஸில் பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தோம். அங்கே போனால் எல்லாருமே வந்துட்டாங்க போல். நாங்கள் தான் லாஸ்ட்டு. நாங்கள் கொஞ்சம் கிளம்புனது லேட்டானதுனால அங்கே போகவும் லேட் ஆகிடுச்சி. சரி ஓகே, அங்கே போனதும் உடனே டிஷர்ட் வாங்கிட்டு டிஷர்ட் மாற்றிட்டு நாங்களும் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். வார்ம் அப்லாம் பண்ணாங்க, சாங்லாம் போட்டு. ஃபஸ்ட்டு பாய்ஸ் தான் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் தான் கேர்ள்ஸு அப்படின்ட்டாங்க. பாய்ஸ்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் ஓகே அப்படின்ட்டு நின்றுட்டுருந்தோம். மாரத்தான் 5 கிலோமீட்டர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்கார்றப்ப யாரும் டயர்டாகக்கூடாதுன்ட்டு டம்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. அவேர்னஸ்க்காக பாட்டும் பாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் உட்காந்து அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடெலாம் வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த சைடு ட்ரம்ஸ் அடித்து அவேர்னஸ்க்காக பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே கிளம்புனோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீச்சுக்கு சைடு வந்துட்டு பீச்சுக்கு போவோமே அப்படின்ட்டு பீச் சைடு கிளம்பிட்டோங்க. அங்கே போயிட்டு பார்த்தா ஸ்கூல் பசங்க இருந்தாங்க. ஸ்கூல் பசங்கன்னு கூட இல்லாமல் நான் எப்படி கத்திட்டு இருந்தோம் பாருங்கள். அதுக்கப்புறம் பீச்சுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடக்கிறப்ப கத்திட்டே போயிட்டு பீச்சை வீடியோ எடுத்துகிட்டு எல்லாம் காய வச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிட்டோம். ரிட்டர்ன் வரப்போ காலேஜுக்கு போகணுன்ட்டு காலேஜ் வந்துட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் பாட்டு பாடிட்டே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு இப்படி தான் இன்றைக்கி எங்கள் டே போணுச்சு.